கேரள மாநிலம் வயநாட்டில் 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் 18 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக கேரள மாநிலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வயநாட்டில் நேற்று இரவு முதல் மிக கனமழை பெய்ததன் எதிரொலியாக 3 இடங்களில் நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு 18 பேர் உயிருடன் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 500 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் மண்ணில் சிக்கி இருக்கலாம் எனவும் தகவல் வெளியானது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 7 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு 18 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட அரசு அதிகாரிகள் அனைவரையும் ஒத்துழைக்குமாறு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அத்தோடு அரசு அதிகாரிகளுக்கு இன்று விடுமுறை இல்லை எனவும் அவர் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ഇവിടെ 2015 നടന്ന പുത്തുമല ദുരന്തത്തിനേക്കാളും വളരെ ഭീകരത. വല്ലാത്ത അവസ്ഥ പഠിച്ചോക്കാട്ടില്ല. ഇത് നമ്മളെ സ്കൂളിൻ്റെ സൈഡിലുള്ള റോഡിലൂടെയാണ് ആ വെള്ളം വരുന്നത്. ഞാനിപ്പോൾ ലാസ്റ്റ് റെസ്ക്യൂവിൽ എത്തി ഇതെവിടെ വരെ എത്തിയിട്ടുള്ളൂ, അതിനപ്പുറത്തേക്ക് എത്തിയിട്ടില്ല.